பன்னாட்டு லைன் சங்கங்கள் வாலாஜாபாத் பாலாறு லைன் சங்க கட்டிட திறப்பு விழா நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டத்திற்குட்பட்ட வாலாஜாபாத் பாலாறு லைன் சங்கம் பன்னாட்டு லைன் சங்கங்கள் புதிய சங்க கட்டிட திறப்பு விழா நடைபெற்றது. இந்த சங்க கட்டிடத்தை சங்க மண்டல தலைவர் வேலாயுதம், தலைவர் ஹரிக்குமார் ஆகியோர் கட்டிடத்தை திறந்து வைத்து குத்துவிளக்கேற்றி வைத்தனர். இதில் செயலர் லயன் பாலசுப்ரமணியம், பொருளாளர் லயன் விஜயகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நியமன தலைவர் முனுசாமி, செயலர் சண்முகம், பொருளாளர் MP ஆனந்த் ஆகியோர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை செய்திருந்தனர். இந்த நிகழ்ச்சியில் பெருநகர் லயன் கலைமணி, காஞ்சிபுரம் மாவட்ட MGR இளைஞரணி துணைத் தலைவர் மற்றும் தாய் சங்கம் வாலாஜாபாத் லயன் சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தலைவர் நியமனம், செயலாளர் நியமனம், பொருளர் நியமனம் இணைந்து புதுவரை ஏற்றுகிறார்கள். நன்றி. நம்ம உறுப்பினர்கள், நம்மளோட நண்பர்கள், நம்ம அறிமுக சங்கத்தில் உறுப்பினர்களும் அடுத்து வரக்கூடிய எல்லாருக்கும் நன்றி. எட்டயபுரம் பேரூராட்சிக்குட்பட்ட 5வது வார்டு பகுதியில் குடிநீர் வசதி, சாலை வசதி, வடிகால் வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தரக்கோரி பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் பேரூராட்சிக்குட்பட்ட 5வது வார்டு பகுதியில் குடிநீர் வசதி, ஃபேவர் பிளாக் சாலை, வாய்க்கால் வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி தரக்கோரி எட்டயபுரம் அதிமுக பேரூர் கழக நகர செயலாளர் ராஜகுமாரன் தலைமையில் அப்பகுதி மக்கள் பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு அதிகாரிகளிடம் மனு அளித்தனர். கழிவுநீர் வாய்க்கால் ஓடையை முறையாக சுத்தம் செய்யாத காரணத்தால் சுகாதாரக்கேடு ஏற்பட்டு தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும், ஃபேவர் பிளாக் சாலையை உடனடியாக அமைத்து தர கோரியும் பேரூராட்சி அலுவலரிடம் முறையிட்டு மனு அளித்தனர். தங்கள் மனுவிற்கு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவித்தனர். மனுவை பெற்றுக்கொண்ட பேரூராட்சி அலுவலர் ஒரு வார காலத்திற்குள் குடிநீர் வசதி, சாலை வசதி, வாய்க்கால் வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை சீர் செய்வதாக கூறியதை அடுத்து அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். கோவில்பட்டியில் தேசிய நெடுஞ்சாலையோரம் பெட்ரோல் டேங்கர் லாரி தடுப்பு சுவரின் மீது மோதி விபத்து. தூத்துக்குடி மாவட்டம் பசுவந்தனை அருகே உள்ள நாகம்பட்டியை சேர்ந்த சின்ன சந்தானம் என்பவருக்கு சொந்தமான டேங்கர் லாரியை வடக்கு கைலாசபுரத்தை சேர்ந்த ஆறுமுகசாமி என்பவர் ஓட்டி வருகிறார். ஆறுமுகசாமி சென்னையில் டேங்கர் லாரியில் பெட்ரோல் டீசல் நிரப்பிக்கொண்டு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள கழுகுமலைக்கு அதிகாலை வந்துள்ளார். அங்குள்ள தனியார் பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் டீசல் இறக்கிவிட்டு பசுவந்தனையில் பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் டீசல் நிரப்ப சென்றுள்ளார். லாரி கோவில்பட்டி அருகே சாலைப்புதூர் தேசிய நெடுஞ்சாலை சர்வீஸ் சாலை பகுதியில் வந்தபோது திடீரென நிலை தடுமாறி சாலையிலிருந்து விலகி சாலையின் ஓரத்தில் இருந்த நடைமேடையை உடைத்து மரத்தில் மோதி குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்தது. மரத்தில் மோதியதால் குடியிருப்பு பகுதிக்கு முன்பாக மின்கம்பம் முன்பு கவிழ்ந்து நின்றது. டேங்கர் லாரி ஓட்டுநர் ஆறுமுகசாமி லேசான காயத்துடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். இதுகுறித்து அருகில் இருந்த குடியிருப்பு பகுதி மக்கள் கோவில்பட்டி மேற்கு காவல் நிலையம் மற்றும் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். உடனடியாக விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் பெட்ரோல் டீசல் வெளியேறாமல் இருக்கும் வகையில் தடுப்பு பணியில் ஈடுபட்டனர். தொடர்ந்து 2 கிரேன்களை கொண்டு தீயணைப்பு துறையினர் உதவியுடன் விபத்திற்குள்ளான டேங்கர் லாரி மீட்கப்பட்டது.
மீட்கும் போது பெட்ரோல் டீசல் வெளியேறியதால் தீ விபத்து ஏற்படாமல் இருக்க தீயணைப்பு துறையினர் 2 தீயணைப்பு வாகனங்கள் மூலமாக தண்ணீர் மற்றும் நுரையை தெளித்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொண்டனர். சுமார் 3 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் விபத்திற்குள்ளான டேங்கர் லாரி மீட்கப்பட்டது. இதுகுறித்து கோவில்பட்டி மேற்கு காவல் நிலைய காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஓட்டுநர் தூக்க கலக்கத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. விபத்து நடைபெற்ற பகுதியில் மரங்கள் மற்றும் மின்கம்பம் இருந்ததால் டேங்கர் லாரி குடியிருப்புகளுக்கு போகாமல் தடுக்கப்பட்டது. இல்லையெனில் பெரும் விபத்து ஏற்பட்டிருக்கும். சார் சொல்லுங்கள் சார் சொல்லுங்கள். ஐயா இந்த நம்பருக்கு வர வேண்டாம், நான் இன்னொரு நம்பர் சொல்லுங்கள். அது ஒன்று காயம் இல்லை, அது ஒரு மாதிரி இருக்கு. மதுராந்தகம் அருகே பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான ஏரியில் செத்து மிதக்கும் மீன்கள் துர்நாற்றம் வீசுவதால் அப்பகுதியில் செல்வோர் அவதி. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த பாக்கம் பகுதியில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான ஏரி உள்ளது. இந்த ஏரியில் கடந்த 2 நாட்களுக்கு மேலாக ஜிலேபி மீன்கள் 100 கிராம் முதல் 1 கிலோ வரை எடையுள்ள மீன்கள் செத்து மிதக்கின்றன. 2 நாட்களாக மீன்கள் செத்து மிதக்கும் காரணத்தினால் அப்பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசுகிறது. அந்த சாலையில் பயணிப்போர் மூக்கை மூடிக்கொண்டு செல்கின்றனர். இதனால் தண்ணீரில் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. உடனடியாக அந்த பகுதியில் செத்து மிதக்கும் மீன்களை அப்புறப்படுத்தினால் மட்டுமே மீதி இருக்கும் மீன்கள் மற்றும் தண்ணீரை மீட்டெடுக்க முடியும். இதுகுறித்து அங்கு ஏரி மீன் வளர்க்கும் நபரிடம் கேட்டபோது, புதிதாக மழை பெய்தால் பழைய மீன்கள் இறந்துவிடும், இறந்த மீன்களை அகற்றி விடுவோம் என்று தெரிவித்தனர். அந்த கோடியிலிருந்து அந்த கோடி உருளை மொத்தம் வந்து அவருக்கு போன் போட்டு தகவல் சொல்லி வர வைக்கலாம். பழனியில் தமிழக சட்டமன்ற பொது நிறுவன குழுவினர் ஆய்வு. துணை மின் நிலையம், ஆதிதிராவிடர் மாணவர் விடுதி கட்டிடங்கள் ஆய்வு செய்தனர். பழனிக்கு தமிழ்நாடு சட்டப்பேரவை பொது நிறுவனங்கள் குழுவினர் ஆய்வு செய்ய வருகை தந்தனர். பழனியில் செயல்பட்டு வரும் 22 கிலோவாட் திறன் கொண்ட துணை மின் நிலையத்தை ஆய்வு செய்தனர். அப்போது புதிதாக அமைக்கப்பட்டுள்ள மின்கடத்தி குறித்து கேட்டறிந்தனர். தொடர்ந்து பழனியில் ஆதிதிராவிடர் நலத்துறை சார்பில் 7,62 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டு வரும் ஆதிதிராவிடர் கல்லூரி மாணவர் விடுதியை பொது நிறுவனங்கள் குழுவினர் ஆய்வு செய்தனர். ஆதிதிராவிடர் மாணவர்களின் விடுதி கட்டிட பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாகவும், விரைவில் பணிகள் முடிந்து இந்த ஆண்டு கல்லூரியில் சேர்ந்த மாணவர்கள் பயன்பெறும் வகையில் பயன்பாட்டிற்கு கொண்டுவர உள்ளதாக குழு தலைவர் நந்தகுமார் தெரிவித்தார். ஆய்வின் போது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர், கடம்பூர் ராஜு, உடுமலை ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட சட்டமன்ற பொது நிறுவனங்கள் குழு உறுப்பினர்கள், மின்சார வாரிய அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர்.
பக்கம் 10 கிலோமீட்டர் மொத்தம் ப்ரொவிஷன் இருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. ப்ரொவிஷன் அது பள்ளியாண்டவர் காலேஜ். அதாவது எங்களுடைய பொது நிறுவனங்கள் குழுவானது இன்றைக்கு திண்டுக்கல் மாவட்டத்திற்கு ஆய்வு செய்த வருகை தந்திருக்கின்றோம். இன்றைக்கு பழனியில் நடக்கக்கூடிய இந்த தாட்கோ ஆடவர் விடுதி முடியும் தருவாயில் இருக்கின்றது. விரைந்து முடித்து இந்த வருடம் சேரக்கூடிய மாணவர்களுக்கு பயன்பெறக்கூடிய வகையில் இந்த கட்டடம் இன்னும் ஒரு மாத. திருவண்ணாமலையில் வைகாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு சிவபக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கிரிவலத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலையில் வைகாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலை சிவசிவ மடம் சார்பில் சிவபக்தர்கள் அண்ணாமலையார் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை செய்து சுவாமியின் கிரிவலம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு இறையருள் பெற்றனர். குண்டூர் ஏரி தூர்வாரும் பணியினை மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் துவக்கி வைத்தார். செங்கல்பட்டு நகராட்சிக்குட்பட்ட குண்டூர் ஏரியில் தூர்வாரும் பணியினை மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் துவக்கி வைத்தார். இஎஃப்ஐ தனியார் தொண்டு நிறுவனத்தின் சார்பில் ஏரியினை தூர்வாரி அதன் மையத்தில் தீவு போன்ற அமைப்பை ஏற்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. இப்பகுதி பொதுமக்களுக்கு பயன் தரும் வகையில் CSR நிதியில் 2.94 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஏரி கரைகள் பலப்படுத்தப்பட்டு பொதுமக்கள் பயன்படுத்தும் வகையில் பூங்காவுடன் கூடிய நடைபயிற்சி பாதை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் அதனையும் பார்வையிட்ட ஆட்சியர் அருண்ராஜ் தூர்வாரும் பணியினை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு நகரமன்ற தலைவர் தேன்மொழி நரேந்திரன், துணைத் தலைவர் அன்பு செல்வன், சார் ஆட்சியர் மாலதி ஹெலன், நகராட்சி ஆணையர் ஆண்டவர், வட்டாட்சியர் ஆறுமுகம் மற்றும் நகரமன்ற உறுப்பினர்கள் சந்தோஷ் கண்ணன், கிருஷ்ணமூர்த்தி, ரேகா மணிகண்டன் உள்ளிட்ட உறுப்பினர்கள் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள், அலுவலர்கள் என பலர் கலந்து கொண்டனர். நடுவில் வந்து அந்த வாட்டர் ஐலண்ட்ஸ் அந்த அவங்க சொல்லிட்டோம் ஃபர்ஸ்ட். ஸோ வந்து யூ சா த லேக் வந்து 18 ஸோ இங்கே மட்டும் தான் ஒர்க் பண்ணுவீங்களா இல்லை டிசிடிங் வரது உள்ளலாம் வந்து போயிட்டு? சார் நம்ம எலிவேஷன்ஸ் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். ஹையர் எலிவேட்டட் ஏரியாஸ் எல்லாத்தையுமே இங்கே ஒரு பாக்ஸ் கட் பண்ணுவோம். அங்கே மிடில் ஒரு பாக்ஸ், அந்த பாக்ஸ் அப்புறம் அந்த கார்னர் அது அங்கே பின்னெல்லாம் டெப்த் இருக்கும். ஆண்டிப்பட்டியில் சர்வதேச குழந்தைகள் தொழிலாளர் ஒழிப்பு தின பேரணி நடைபெற்றது. சர்வதேச குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு தினம் உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தமிழக அரசு குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு குழந்தை தொழிலாளர் இல்லாத நிலையை உருவாக்கவும், குழந்தைகள் பள்ளிகளுக்கு செல்வதை உறுதிப்படுத்தும் விதமாகவும் பள்ளிகளுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்த அறிவுறுத்தியுள்ளது. இந்த நிலையில் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி கொண்டவன் நாயக்கன் பட்டியில் உள்ள லிட்டில் பிளவர் மெட்ரிக் துவக்கப்பள்ளி மற்றும் CBSE மாணவர்கள் சார்பாக குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு தின பேரணி நடைபெற்றது. பள்ளியில் பள்ளி தாளாளர் ஹென்றி அருளானந்தம் தலைமை தாங்கி பேரணியை துவக்கி வைத்தார். பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்ற இப்பேரணி கொண்டவநாயக்கன் பட்டியிலிருந்து புறப்பட்டு தேனி சாலை வழியாக வந்து ஆண்டிப்பட்டி பேருந்து நிலையத்தில் முடிவடைந்தது. பேரணியில் வந்த மாணவ மாணவிகள் குழந்தை தொழிலாளர் ஒழிப்பை வலியுறுத்தும் விதமாக பதாகைகளை ஏந்தி கோஷங்களை எழுப்பியவாறு வந்தது பொதுமக்களை கவர்ந்தது.
செங்கல்பட்டில் கலைஞரின் 102வது பிறந்தநாள் விழா மற்றும் 4 ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் காஞ்சி வடக்கு மாவட்ட திமுக காட்டாங்குளத்தூர் மத்திய ஒன்றிய திமுக சார்பில் மறைந்த முன்னாள் முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞரின் 102வது பிறந்தநாள் விழா மற்றும் திமுக அரசின் 4 ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் காட்டாங்குளத்தூர் மத்திய ஒன்றியத்திற்குட்பட்ட வள்ளம் ஊராட்சியில் காட்டாங்குளத்தூர் திமுக ஒன்றிய கழக செயலாளர் KP ராஜன் தலைமையில் நடைபெற்றது. இப்பொதுக்கூட்டத்தில் செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன், ஒன்றிய குழு பெருந்தலைவர் உதயா கருணாகரன், அவைத்தலைவர் விஜி திருமலை, தலைமை கழக பேச்சாளர் நாகமை கருப்பையா, கழக இளம் பேச்சாளர் பம்மல் தினேஷ், கழக இளைஞரணி மாநில துணை செயலாளர் பிரபு கஜேந்திரன் கலந்து கொண்டு திமுக அரசின் 4 ஆண்டு கால சாதனைகளை எடுத்துரைத்தனர். இதில் மாவட்ட பிரதிநிதி ஜெயக்குமார், ஒன்றிய கவுன்சிலர் பிரேமலதா பிரேம்குமார், ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் VK பிரபு, ஒன்றிய கவுன்சிலர் சங்கமித்ரை கருணாகரன், ஊராட்சி மன்ற தலைவர்கள், வார்டு உறுப்பினர்கள், ஊராட்சி கழக திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் 1000க்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் என பலர் கலந்து கொண்டனர். பிள்ளைகள் கல்வியில் சிறந்து விளங்குகிறார்கள் என்றால் அந்த முயற்சிகள் இதை போல ஒவ்வொருத்தரையும் பற்றி சிந்திக்கக்கூடியவர். ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் உங்கள் பாத மலர்களை தொட்டு ஊராட்சி பகுதிகளிலோ போராட்டம் நடத்தியது திமுக. இஸ்லாமிய கிறிஸ்துவ மக்களுக்கு எதிரான குடியுரிமை திருத்த சட்டம் வந்த போது அந்த மக்களோடு எந்த கல்வி, எந்த மருத்துவம், எந்த வேலை வாய்ப்பு, அரசு வேலை வாய்ப்பு, இதெல்லாம் செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் அக்கா வரலட்சுமி மதுசூதனன் அவர்களே, மிகு அண்ணன் மாண்புமிகு அமைச்சர் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என முதல்வர் பேசுகிறார். ஆனால் எங்கும் தமிழில்லை எதிலும் தமிழில்லை என மல்லர் மீட்பு கழக தலைவர் செந்தில் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலை அருகே உள்ள கெச்சிலாபுரம் கிராமத்தை சேர்ந்தவர் செந்தில். இவர் மல்லர் மீட்பு கழகம் என்ற பெயரில் அமைப்பு ஒன்றை நடத்தி வருகிறார். இவர் மது போதையில் அந்த கிராமத்தை சேர்ந்த வெள்ளச்சி என்ற பெண்ணிடம் கடந்த மார்ச் 28ஆம் தேதி தவறாக நடக்க முயன்றதாகவும் ஆபாசமாக பேசி கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்பட்ட வழக்கில் கழுகுமலை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து செந்தில் மல்லரை கைது செய்தனர். மேலும் இவர் மீது 3 வழக்குகள் தொடரப்பட்டு மாவட்ட ஆட்சியரின் பரிந்துரையின் அடிப்படையில் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட செந்தில் கடலூர் சிறையில் அடைக்கப்பட்டு 1 மாத காலமாக சிறையில் இருந்து வந்துள்ளார். இந்த வழக்கு தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து நீதிமன்றம் அவரை குண்டர் சட்டத்தில் இருந்து விடுவித்துள்ளது. சிறையிலிருந்து வந்த செந்தில் மல்லர் தனது சொந்த ஊரான கெச்சிலாபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில், என் மீது கற்பழிப்பு வழக்கு என்ற ஒரு பொய் வழக்கு புனையப்பட்டு குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு கடலூர் சிறையில் அடைக்கப்பட்ட நான் தற்போது நீதிமன்றம் மூலமாக விடுதலை செய்யப்பட்டுள்ளேன். குறிஞ்சாக்குளம், திருநெல்வேலியில் தான் பேசிய வழக்கு உள்ளிட்ட 4 வழக்குகள் குறித்து காவல்துறையினர் மாவட்ட ஆட்சியருக்கு பரிந்துரை செய்து என்னை குண்டர் சட்டத்தில் கைது செய்தனர். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தென் மாவட்டங்களில் நடைபெறும் சாதிய கொலைகள் குறித்து கடந்த ஆண்டு டிசம்பர் 1ஆம் தேதி பேசிய போது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. என்னுடைய சமூக அரசியலை தடுக்கும் வகையில் எங்களை முடக்கும் நோக்கிலும் காவல்துறை எங்கள் வீட்டில் பணிபுரியும் பெண்ணை தயார் செய்து கற்பழிப்பு பொய் வழக்கு புனையப்பட்டுள்ளது என்பது இந்த ஊர் மக்களுக்கு தெரியும். எனது அரசியல் பயணத்தை முடக்குவதற்காக பொய் வழக்கு போடப்படலாம். அதையெல்லாம் நாங்கள் முறைப்படி சந்திப்போம். வரும் சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக ஒட்டப்பிடாரம் தொகுதியில் போட்டியிட உள்ளேன். இதன் பின்புதான் என் மீது 3 வழக்குகள் பதியப்பட்டுள்ளது. என்னை ரவுடி பட்டியலில் வைத்துள்ளனர். அதையும் சட்டப்படி சந்திப்பேன். தொடர்ந்து தமிழ் தேசிய உணர்வாளர்கள் மீது பொய் வழக்கு போடப்பட்டு ஒடுக்கப்படுகின்றனர். உயர்நீதிமன்ற அனுமதியுடன் தான் திராவிட ஒழிப்பு மாநாடு நடத்தினோம். நடத்தியதன் விளைவாகவே தன் மீதுள்ள கோபம் காரணமாக தொடர்ச்சியாக பொய் வழக்கு போடுகிறது. திராவிட மாடல் ஆட்சி என்கிறார்கள். எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என முதல்வர் பேசுகிறார். ஆனால் எங்கும் தமிழ் இல்லை, எதிலும் தமிழ் இல்லை. திராவிடம் என்பது சமஸ்கிருத மாடல் என்பது
ஆங்கிலம், திராவிடம் என்பது குறித்து தவறாக கூறி முதல்வரை வழிநடத்துகின்றனர். திமுக கூட்டணி கட்சியில் இருப்பவர்கள் யாராவது திராவிட மாடல் ஆட்சி என்று கூறுகிறார்களா? திராவிடம் என்ற சொல்லே தமிழ் மொழியில் இல்லை. திராவிடர் என்று சொல்லக்கூடிய எவரும் தமிழர் இல்லை. இன்றைக்கு தமிழர்கள் விழிப்படைந்து விட்டனர். இதை கூறியதற்கு தான் என் மீதும் சீமான் மீதும் தொடர்ச்சியாக பொய் வழக்கு போடுகின்றனர். திமுக கூட்டணியில் உள்ள தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் மீதும் வழக்கு பதிவு செய்துள்ளனர். நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான், தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன், என் மீதும் என தொடர்ச்சியாக இந்த அரசு பொய் வழக்குகளை போட்டு வருகிறது. இதற்கான எதிர்வினையை 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த வழக்குகளுக்கான எதிர்வினையை திமுக எதிர்கொள்ளும் என மல்லர் மீட்பு கழக தலைவர் செந்தில் தெரிவித்துள்ளார். கடலூர் சிறையில் அடைக்கப்பட்டு இன்றைக்கு நான் நேற்றே இந்த வழக்கிலிருந்து பிணை பெற்று வெளியில் வந்திருக்கிறேன். இதுக்கு ஒரு 4 வழக்குகளை அவங்க காரணம் காட்டி என் மீது அந்த குண்டர் தடுப்பு சட்டத்தை மாவட்ட ஆட்சியர் அறிவிச்சிருந்தாங்க. ஒன்று குறிஞ்சாங்குளம் பிரச்சனை. இன்றைக்கு வரைக்கும் 33 ஆண்டுகளாக ஒரு தீர்வு இல்லாமல் இன்றைக்கும் காவல்துறை நின்றுக்கிட்டு இருக்கு. அதற்கான போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு ஒரு குழு, ஒரு 20க்கும் மேற்பட்ட இயக்கங்கள் சேர்ந்து நடத்தின குழு, அதில் கணினி வடிவமைப்பில் ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்ட அந்த அழைப்பில் என்னுடைய தொடர்பின் இருந்ததற்காக ஒரு வழக்கு. இதெல்லாம் குற்றத் தடுப்பு சட்டத்தில் வரக்கூடிய வழக்கு அப்படிங்கிறதை மக்கள் மன்றம் தான் முடிவு பண்ணணும். அது ஒரு வழக்கு. இன்னொன்று, எல்லோருக்கும் தெரியும், திருநெல்வேலியில் நான் பேசிய பேச்சு, அதை ஒட்டி புதுச்சேரி அடுத்த நாவற்குளத்தில் உள்ள ஸ்ரீ சுயம்பு ஆதிபராசக்தி அம்மர் சித்தர் தியான பீடத்தில் வைகாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. புதுச்சேரி அடுத்த நாவற்குளத்தில் உள்ள ஸ்ரீ சுயம்பு ஆதிபராசக்தி அம்மன் சித்தர் தியான பீடத்தில் வைகாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஸ்ரீ சுயம்பு ஆதிபராசக்தி அம்மனுக்கும் கிருஷ்ணா சுவாமிகளுக்கும் மதன் சரத் ராமச்சந்திரன் சிவாச்சாரியார்கள் வேதங்கள் முழங்க அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. ஸ்ரீ சுயம்பு ஆதிபராசக்தி அம்மன் ஆலயத்தில் துவஜகம்பம் புதிதாக நிறுவப்பட்டது. இதில் ஆலய நிர்வாகிகள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி சுவாமிகள், நாராயணன், ராமு, சுப்பிரமணியம், ஆச்சாரியமூர்த்தி உள்ளிட்ட பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு இறையருள் பெற்றனர். அன்புமணியுடன் பேச்சுவார்த்தை டிராவில் முடிந்துள்ளதாகவும் 2026 சட்டமன்ற தேர்தலை நானே தலைவர் பதவியை தொடருவேன் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். திண்டிவனம் அடுத்த தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர்களிடம் கூறுகையில், எனக்கும் செயல் தலைவருக்கும் நடக்கும் பிரச்சனைகள் முழுவதுமாக உங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. சிறந்த ஆளுமைகள் உள்ள 2 பேரின் சமரச பேச்சுவார்த்தைகள் டிராவில் முடிந்துவிட்டது. இங்கே இருந்து கட்சியை வளர்ப்பது நான். அவர் வெளியே சென்று மக்களை சந்திப்பதுதான் திட்டம். தோட்டத்தில் பூட்டிய கதவுகளுக்குள் இருந்து கொண்டு என்னால் தொண்டர்களை சந்திக்காமல் இருக்க முடிவதில்லை. இது கடைசியாக பஞ்சாயத்தில் முடிந்தது. 14 பேர் எனக்கு பஞ்சாயத்து செய்தவர்கள் யார் என்று உங்களுக்கு தெரியும். அன்புமணிக்கு தலைவர் பதவியை விட்டுத்தர தயார் என கூறினேன். அதற்காக கௌரவ தலைவர் வன்னியர் சங்க தலைவரை பார்த்துவிட்டு வாருங்கள் என்று மாநாட்டிற்கு முன்பே சொன்னேன். இதற்கு அவர் மறுக்கவே என்னுள் இருந்த கோபம் வெளியே வந்தது. நீயா நானா என பார்த்து விடுவோம் என தொடங்கி தற்போது உங்களை சந்திக்கிறேன். எல்லாம் எனக்கே வேண்டும். ராமதாசு தோட்டத்தின் கேட்டை பூட்டிவிட்டு அவர் பேரன் பேத்திகளுடன் கொஞ்சம் விளையாடட்டும் என தெரிவித்தார். என்னால் அப்படி இருக்க முடியாது. மக்களோடு 46 வருடங்களாக பழகி வருகிறேன். அவர்கள் என்னை உயிராக நினைக்கின்றனர். நான் அவர்களை உயிருக்கும் மேலாக நினைக்கிறேன். அவர்கள் என்னை குலதெய்வம் என அழைக்கின்றனர். நான் அவர்களை தொண்டர்களாக இல்லாமல் வழிகாட்டியாக நினைக்கிறேன். 46 ஆண்டுகளாக கட்டி காத்த கட்சியை இன்னும் ஓரிரு ஆண்டுகள் தலைமை ஏற்க எனக்கு உரிமை இல்லையா? எனக்கு உரிமையா இல்லையா என கேட்கவே அவமானமாக உள்ளது. கட்சி என்ற மாளிகையில் நான் குடியமர்த்தியவரே என்னை கழுத்தில் பிடித்து வெளியே தள்ளும் அளவிற்கு அவருடைய செயல்பாடுகள் உள்ளது. மாவட்ட செயலாளர்கள் என்னை பார்க்க கூடாது என அவர்களிடம் தெரிவித்து என்னை மானபங்கம் செய்கிறார். அமைதி காத்திருந்தால் அன்புமணிக்கு அதிகாரம் வந்திருக்கும்.
அன்புமணியை அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து அவரை நீக்க வேண்டிய அவசியம் என்ன? இது போன்ற தவறான தகவல்களை கூறி மாவட்ட செயலர்களிடம் கூறி என்னை சந்திக்க விடாமல் தடுத்து விட்டார். அமைதி காத்திருந்தால் ஓரிரு ஆண்டுகளில் தந்தைக்கு பிறகு தமையன் தானே, ஐயாவிற்கு பிறகே அன்புமணி. குருவிற்கு மிஞ்சிய சீடன் இருக்கலாம், ஆனால் தந்தையை மிஞ்சிய மகன் இருக்கக்கூடாது. இது உலக அளவில் நீதியாகவும் சாஸ்திர சம்பிரதாயமாகும். என்னை குலசாமி என கூறி என் நெஞ்சை குத்துகிறார்கள். என்னை அகல பாதாளத்தில் தள்ளுகிறார்கள். ஐயாவே என் தெய்வம் என கூறிவிட்டு என்னை அவமானப்படுத்துகின்றனர். என்னை சிறுமைப்படுத்துகின்றனர். என்னை குறிவைத்து தாக்குகின்றனர். என் கைவிரல் கொண்டே என் கண்ணை குத்திக் கொண்டேன். உயிருள்ள என்னை உதாசீனப்படுத்திவிட்டு உருவப்படத்தை வைத்து உற்சவம் செய்கின்றனர். என்னை நடைப்பிணமாக்கி நடைப்பயணம் செய்ய போகிறார்களாம். இது எல்லாமே நாடகம். அதில் ஒவ்வொருவரும் நடிகர்கள். இந்த தேர்தல் முடியும் வரை அவர் அமைதியாக இருந்திருக்கலாம். பிரச்சனைகளுக்கு பின்புலம் யாரும் இல்லை. யார் சொன்னாலும் அவர் கேட்க மாட்டார். முயலுக்கு 3 கால்கள் என சொல்லும் நிலையில் அவர் உள்ளார். 40-50 தொகுதிகளை எடுத்து தேர்தல் பணிகளை சிறப்பாக செய்ய வேண்டும். ஆனால் அவர் உழைப்பதற்கு தயாராக இல்லை. தர்மபுரியில் யார் நிற்பது என கேட்கும் போது எப்போதும் அவர் மட்டுமே நிற்க வேண்டும் என தெரிவித்தார். பிறகு தான் நிற்கவில்லை, சௌமியா நிற்க போகிறார் என்றார். நான் நமது குடும்ப பெண்கள் யாரும் தேர்தலில் நிற்பதில்லை என தெரிவித்தேன். பிறகு அவர்கள் என்னிடம் கூத்தாடி கெஞ்சி சௌமியாவை நிற்க வைக்க என்னை கையெழுத்து போட வைத்தனர். குருமூர்த்தி என்னை இங்கே சந்தித்தார். பிறகு நான் அவரை சென்னை சென்று சந்தித்தேன். 96,000 கிராமங்களுக்கு என் கால்கள் சென்றுள்ளது. வழக்கறிஞர் பாலு சரியில்லை என்பதால் அவரை மாற்றியுள்ளோம். அவரே அந்த பதவியில் இருக்க வேண்டும் என்பது இல்லை. இந்த தேர்தல் முடிந்த பிறகு எல்லாமே அவர் எடுத்து செல்லட்டும். அதுவரை நான் தான் தலைவர். நிர்வாக குழு கூட்டத்தை கூட்டினேன். அதில் ஒருவர் லேசாக இவரை விமர்சித்தார். அப்போது அன்புமணி அவர் மீது கோபப்பட்டார். துப்பாக்கி இருந்தால் அவரை சுட்டிருப்பார். நிர்வாக குழு உறுப்பினர்கள் நான் சொல்லிதான் பேச சொன்னதாக அவர் நினைத்துக் கொண்டார். அப்போதுதான் தலைமை பண்பு அவருக்கு இல்லை என்று நான் சொன்னேன். பணம் வாங்கிக் கொண்டு அன்பழகன் பதவி கொடுத்து வருவதாக கூறுகிறார்கள். அவர் இங்குதான் இருக்கிறார். நீங்களே கேளுங்கள். நான் செயல் தலைவராக இருக்கிறேன் என்று அப்பா சொன்னதை அவர் மந்திரி சொல்லாக எண்ணி இருக்க வேண்டும். அப்பா சொன்னதை அவர் மந்திர சொல்லாக எண்ணி இருக்க வேண்டும். தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. ராமாயணத்தில் ராமனை காட்டுக்கு போக சொன்னது அவர் தந்தைதான். அன்று மலர்ந்த தாமரை போல ராமன் காட்டிற்கு சென்றான். அதுபோல் அவர் செய்திருக்க வேண்டும். இந்த பிரச்சனை முடிந்துவிடும் என்ற நம்பிக்கையில் தேர்தல் ஆணையத்திற்கு தலைவர் பதவி குறித்து எந்த கடிதமும் அனுப்பவில்லை. 90% தொண்டர்கள் மக்கள் அனைவரும் என் பக்கம் இருக்கின்றனர். பாமக ஒரு சாதிக்கான கட்சி அல்ல. தமிழ்நாட்டில் 324 சாதிகளுக்காக பாடுபடும் கட்சி. பாமகவுடன் கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டும் என விரும்பும் கட்சிகளுக்கு தெரியும் நல்லது கெட்டது, யாரை சந்திக்க வேண்டும் என்பதும் தெரியும். தலைவர் பதவி 3 ஆண்டுகள் மட்டுமே, அது முடிந்து விட்டது. மீண்டும் பொதுக்குழு கூட்டிதான் முடிவு செய்ய வேண்டும். பொதுக்குழுவை கூட்டும் அதிகாரம் நிறுவனருக்கு மட்டுமே உள்ளது. அவர் எப்போது முடிவு செய்கிறாரோ அப்போது பொதுக்குழு கூட்டப்படும். கூட்டணி குறித்து நான் தான் முடிவு செய்வேன். தேர்தலை நோக்கி எனது பணி சென்று கொண்டிருக்கிறது. அனைத்திற்கும் ஒரு முடிவு உள்ளது. காலம் போக போக தெரியும். நான் நியமிக்கும் பொறுப்பாளர்கள் எல்லாம் என் பக்கம். இதுவரை தாவேகாவுடன் எந்தவித பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை. அவர்கள் பேசினால் மூத்த தலைவர்களுடன் பேசி முடிவு செய்வோம். எம்ஜிஆர் மறைந்த பிறகுதான் ஜெயலலிதா அரசியலுக்கு வந்தார். விஜயகாந்த் மறைவிற்கு பிறகுதான் பிரேமலதா வந்துள்ளார். அதற்கு முன் குடும்பத்தில் உள்ள பெண்கள் யாரும் அரசியலுக்கு வரவில்லை. நான் எடுத்துள்ள முடிவை பல்வேறு அரசியல் தலைவர்களும் சரியான முடிவு என தெரிவிக்கின்றனர். என் உயிரிலும் மேலான சொந்தங்களே நான் வழக்கமாக சொல்வது உண்டு. அவர்கள் நலமாக இருக்க வேண்டும் என்பதுதான் என் எண்ணம். அமித்ஷா உட்பட பாஜகவை சேர்ந்த யாரும் என்னிடம் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. பாமக பொதுச் செயலாளரை காணவில்லை. கண்டுபிடித்து தந்தால் பரிசு தருகிறேன். குருமூர்த்தி, சைதை துரைசாமி மட்டுமே பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர பேச்சுவார்த்தை நடத்தினர். பாஜக சார்பில் பேச்சுவார்த்தை நடத்த வரவில்லை என்றார்.